முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல நேரம் வரும். அப்போ நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்னு சொன்னேன் அல்லவா? இதோ இப்போது உனக்கான வெற்றி செய்தியோடு தான் இந்த பழனி முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்போதும் எல்லா இடங்கள்லையும் நீ பேசிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பேசாமல் நீ மௌனமாக இருந்தே மற்றவங்களுக்கு நீ என்ன நினைக்கிறங்கிறத புரிய வைக்கும் வித்தையை கற்றுக்கோ. நீ பேசி பேசி கஷ்டப்படாமல் மௌனத்தின் மூலமாக உன் மனசை அடுத்தவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே பேசி பேசி நிம்மதியை இழக்க மாட்டாயல்லவா? நீ அமைதியாக இருக்கும்போது, மௌனமாக இருக்கும்போது நீ அவங்க மேலே கோபத்தில் இருக்கியா அல்லது நல்ல மனநிலையில் இருக்கிறியான்றத அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய். எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா நீ பேசி பேசி உன்னை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வைக்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது சரியாக வராது. அதனால தான் நீ யார், என்ன, எப்படி, நீ என்ன யோசிக்கிற, எதுக்காக சந்தோஷப்படுவ, எதுக்காக கோவப்படுவேன்றதை புரிய வைக்கிறதுக்கு உன் மௌனத்தை பயன்படுத்து. நீ மௌனமாக இருக்கும்போதே மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கும்படியான செயல்களை செய்ய கற்றுக்கோ என் செல்வமே. உன் சேமிப்பின் அளவை உயர்த்துறதுக்கு இந்த முருகன் உனக்கு வருமானத்தை அதிகப்படுத்த போகிறேன். உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து நிறைய வருமானத்தையும் கொடுத்து நீ அதிகமாக சேமித்து சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். நீயும் கொஞ்சம் கூடுதலாக சேமித்து வைக்க பழகு. இனிமேல் கடன் வாங்குவதோ கடன் வாங்கி பொருட்களை வாங்குவதோ கூடாது. கடன்களை குறைக்க திட்டம் போட்டு அதில் வெற்றி பெற தயாராகு. உன் மன திண்டாட்டத்தையும் பண திண்டாட்டத்தையும் குறைச்சி இனிமே வெற்றியை நோக்கி நீ வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நீ நினச்சது போல நிச்சயமாக நடந்தே தீரும். அப்பா முருகா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு கேட்டவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து ஒரு நல்ல வழியை காட்டுவேன். எனக்கு ஒரு நல்ல வேலை அமையணும்னு கேட்டவங்களுக்கு அவங்க சிக்கல்களும் சிரமங்களும் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையும் பிரச்சனையும் போகிற அளவுக்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வேலையை கொடுப்பேன். உனக்கு துணையாய் உனக்கு பிடிச்சவங்களே அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். என் மேலே நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உன் குடும்பத்துக்கு தேவையானதையும் கூட சிறப்பாக உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என் செல்வமே. உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் ஆசைகளையும் நிறைவேற்றி கடனும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு எதிராக ஒரு கதவு மூடுனா 10 கதவுகளை திறப்பவன் இந்த முருகன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுற வேணாம். இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வரப்போகுது. உன்னால் என்னை பார்க்க வர முடியாட்டி என்ன, இந்த முருகன் நானே உன்னை தேடி வருவேன். எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன விஷயம் இந்த முறை கண்டிப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். யார் உன்னை விட்டு போனாலும் நீ உன்னை நினச்சி வருத்தப்படுத்தி கொள்ளாதே. சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னை விட்டு போனவங்க எல்லாம் உன்னை மறந்து சந்தோஷமாக வாழும்போது நீ மட்டும் ஏன் அவங்கள நினச்சி ஏக்கம் கொண்டு கவலைப்படுகிறாய்? உறவுகளோ அல்லது நீ எதிர்பார்த்த மனிதர்களோ யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அவங்க உனக்கானவங்க கிடையாது. இனிமேல் உன் வாழ்க்கைக்கு அவங்க தேவையில்லைன்னு நீ தைரியமாக வாழ்ந்து காட்டு. அப்படி நீ விலகி ஒதுங்கி வாழும்போது அவங்க எப்படி உன்னை தேடி வரணுமோ அதை நான் உருவாக்குவேன். அதற்கான சந்தர்ப்பங்களை நான் உருவாக்குவேன். எதுவுமே நடக்கலை கிடைக்கலன்னு கலங்காதே. நீ எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேரமும் காலமும் சரியான சமயம் வரும்போது உனக்கானதை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் பொறுமையாரு. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் வீண் போகாது. இந்த முருகன் கண்டிப்பாக உனக்கு சந்தோஷம் தரும் விதமாக நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். யாராவது உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாலும்
அல்லது உன்னை அலட்சியப்படுத்தி உன்னை மதிக்காமல் நடந்துக்கிட்டாலும் நீ அதை கண்டுக்க வேணாம். கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் எப்படிப்பட்டவங்கன்றதை புரிய வச்சு உன்னை பிரிஞ்சு போனவங்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். நடப்பதையெல்லாம் பார்த்து நிச்சயம் நீ மகிழ்ச்சி கொள்ளுவாய் என் செல்லமே. என்னை நம்பும் உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை துணையையும் அவங்க செய்கிற வேலையையும் பார்த்து கவலைப்படாத. யார் கூட சேர்ந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு முன்னதாகவே நான் எல்லாத்தையும் முடிவு செஞ்சுட்டு தான் உனக்கான துணையை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் காலம் வரும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீதானே முருகா எனக்கு எல்லாமே, உன்னை விட்டா நான் வேற யாருக்கிட்ட போவேன், எனக்கு வேற யாரை தெரியும்னு நீ என்னையே நம்பி வாழ்ந்து வணங்கி வருகிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை தோத்து போக விடுவேன்? எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் இந்த பரபிரம்மன் கண்டிப்பா உன் வாழ்க்கையை நிறைவாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லா நேரங்களிலும் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. அவங்கவங்க சூழ்நிலை மாறும்போது அவங்கவங்க வெவ்வேறு விதமாக மாறதான் செய்வாங்க. ஒருத்தர் செய்கிறது உனக்கு தப்பாக இருக்கலாம், ஆனால் அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்த்தா அவர்களுக்கு அவர்கள் செய்வது சரியாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களுடைய செயல்பாடுகள் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்கவங்க சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் அடுத்தவங்களை குறை சொல்கிறதால எதுவும் மாறிவிட போவதில்லை என் செல்லமே. யார் என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்காம அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு போவோன்ற யோசனையோட உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. நீ சேர்த்து வைத்த செல்வம் வேணும்னா ஒரு நாள் காணாமல் போகலாம், ஆனால் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த முருகன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு நீ எங்கே போக போகிற? கண்டிப்பாக உன் கோபத்தை போக்கி உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை தரும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். யார் மூலமாவது எதையாவது செஞ்சு எப்படியாவது உன்னை என் கோவிலுக்கு வரவழைச்சிருவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததையெல்லாம் தாண்டி இப்போ நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுக்குறேன். மற்றவங்க என்ன சொன்னாலும் நீ அதை பெருசாக யோசிக்க வேண்டாம். என் மேலே நம்பிக்கையோட உனக்கான செயல்களை மட்டும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு நான் என்னதான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது என் செல்வமே. ஏன்னா உன் சோதனைகளை முடிச்சு வைக்க போகிறது நான் தானே. உன் கையை பிடிச்சி நம்பிக்கையோடு உன் கூடவே வந்து உனக்கான நல்லதையும் நான் தான் நடத்தி தருவேன். அதனால் என் அப்பன் முருகன் தான் எனக்கு துணைன்ற அந்த நம்பிக்கையும் நல்லெண்ணத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலையோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் நான் தான் உனக்கு கடைசி வரைக்கும் துணையாக இருப்பேன். இந்த முருகனை வழிபட ஆரம்பிச்சும் கூட என்னை முழுசாக நம்பி வணங்கியும் கூட உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வரலன்னு நினைக்கிறியா? இப்போதே உனக்கான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க தயாராயிட்டேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நீ முன்னேற்ற பாதையில் சிறப்பாக ஜெயிச்சு ஜொலிக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். காலமும் நேரமும் மாறும்போது அனைத்தும் கடந்து போகுமே தவிர எதுவும் மறந்து போகாதுன்னு யோசிக்கிறியா? உன் மனசில் தேவையற்ற விஷயங்களை மறக்கடிச்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உயிர் மட்டும்தான் இருக்கு முருகா, மற்ற எல்லாத்தையும் இழந்துட்டேனே. வாழ்க்கையில் நான் என்னதான் செய்ய போகிறேன்னு நீ கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தானே உன்னோட உயிரை பிடிச்சி வச்சிருக்கு. என்னை சரணடைஞ்ச உனக்கு இனி எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்தவங்க கிட்ட எதையும் நீ எதிர்பார்த்து ஏமாற்றத்துக்கு உள்ளாகாதே. என் அன்பு குழந்தையான உனக்கு என்ன தேவையோ அதை இந்த முருகன் நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் மன தெளிவோட நடப்பதெல்லாம் நன்மைக்க நினைச்சாலே போதும். உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் மனசையும் உன் நம்பிக்கையும் நீ என்கிட்ட கொடுத்துட்டீன்னா இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். என்னை சரணடைந்த பிறகு நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பொறுமை இல்லாமல் அடிக்கடி யோசித்து கவலைப்படாதே. பொறுமையோடு நீ இருந்தாதான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போதே உன் பண பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகிறேன். உனக்கு உதவி செஞ்சு உன் நிலைமையை சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து நீ எதிர்பார்க்குற பணமும் உனக்கு நிறைய கிடைக்கும்படி இந்த முருகன் ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். என் செல்ல மகளே, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ நினைக்கிறது போலவோ நீ பயப்படுறது போலவோ உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன். முதல்ல பயப்படுறதை நிறுத்திட்டு தைரியமாக இரு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என் செல்வமே. நீயாகவே வீணாக கற்பனை பண்ணி நம்பிக்கை இழக்காதே. நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களை எல்லாம் இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு நீ நம்பும்போது கண்டிப்பாக சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். துயர் வரும்போதெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனையோ இரவுகள் தூக்கம் இல்லாமல் நீ என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்ன விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு இப்போ உனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க வந்திருக்கேன். இன்னும் எத்தனை நாட்கள் நான் கஷ்டப்படணும்னு வருத்தப்பட்டு வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் வந்துட்டேன். இப்போதே இந்த நிமிஷமே உன் கர்மாக்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு நீ பொறுமையாக நம்பிக்கையோடு என்னை வணங்கியதின் பலனாகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். என்னை நம்பும் உனக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறனே, உன்னை சுற்றி ஒரு வேலியை போட்டுக்கிட்டு யாரும் எதுவும் உனக்காக செய்யலைனாலும் நீ மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிற. உன் ஆசையை தியாகம் செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிற உனக்காக நீ ஆசைப்படுறதையெல்லாம் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுவும் இதுவும் நடந்து போயிடுச்சேன்னு கண்ட நிகழ்வுகளையும் மனசுக்குள்ளே போட்டு மறக்க முடியாமல் ஆறுதலுக்கு தோல் சாய ஏங்கும் உனக்கு துணையாக தோள் கொடுத்து நிற்க நான் வந்துட்டேன் என் செல்வமே. காலமும் நேரமும் கண்டிப்பாக உன் காயத்துக்கு மருந்து போடும். கொஞ்சம் பொறுமையாக வழிகளை தாங்கிக்கோ. கூடிய சீக்கிரம் இந்த பழனி முருகன் அனைத்தையும் மாற்றி காமிக்கிறேன். நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கூட மறுபடியும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே. இத்தனை நாளாக நீ இழந்ததையெல்லாம் உனக்கு பெற்றுத்தர நான் தயாராயிட்டேன். நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது இப்போ மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எதுக்காகவும் மனம் கலங்காதே. இந்த முருகன் உனக்கு துணையாக கடைசி வரைக்கும் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் நீ மனசளவில் நினச்சாலே போதும். அது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உறவுகளுக்குள் வரக்கூடிய எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் இனிமே தொடராத அளவுக்கு நீ யாரையும் நம்பி போகாமல் எல்லாமே உனக்கே சிறப்பாக நிறைவாக கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதிர்பார்த்தது போல நானே உனக்கு தகப்பனாக தெய்வமாக இருந்து உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். எந்த உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நீ என்கிட்ட தானே ஆறுதலை தேடி ஓடி வர்ற. கண்டிப்பாக உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உனக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன். யாரிட்டமும் எதையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்க வந்து உனக்காக எதையாவது செய்வாங்கன்னு நினைக்காம உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக இந்த நிலைமை மாறி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது. இந்த முருகன் நானே உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கை இன்பமயமானதாக மாறிடும் என் செல்வமே.